இன் ஜென்ரல் சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெருசாக பாதிக்காது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக பாதிக்காது. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறதோட சில விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக நடக்கிறது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த முதுகு எலும்புக்கு கீழே எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெயில் போன். கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். உங்கள் பாஸ் உங்களை விட்டு போயிடுவார், இல்லை நீங்கள் பாஸை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இடம் மாறுறமே, ஊர் மாறுறமே, சொந்த பந்தங்களை விட்டுட்டு போகிறமேலாம் ஃபீல் பண்ணாதீங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. விரயஸ்தானம் என்றால் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அதிக கடன், அதிக வட்டியில் மாட்டிக்கிற மாதிரி நடக்குது. துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு வாழ் நபர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெருசாக பாதிக்காது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக பாதிக்காது. ஆனால் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா 100% பாதிப்புகள் அதிகம். இன் ஜென்ரல் சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்க ஹெல்த்லாம் ஓரளவுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நெஞ்சு சளி கோத்துக்கிறது, மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கறது, நம்ம எதிர்பார்க்கறதோட சில விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாகவே இந்த சூரிய கிரகணத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. எதை நீங்கள் முயற்சி பண்ணி இது நடக்கணும்ன்றீங்களோ அது தள்ளி போய் நடக்கும். நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அது தள்ளிப்போம். இன்னொன்று 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த முதுகு எலும்புக்கு கீழே எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெயில் போன், அதில் வலி வரலாம், இல்லைன்னா கணுக்கால்னு சொல்லுவோம், அதில் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக ஊரே மாறுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு நாடே மாறுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அது மாறினாலும் நல்லதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டைம் பீரியடில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், இவ்வளோ வரைக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இடம் மாறுறமே, ஊர் மாறுறமே, சொந்த பந்தங்களை விட்டுட்டு போகிறமேலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் growth கிடைக்கிறது திடீர் என்று தான் அமையும். அந்த சான்ஸ் வரும்போது விடக்கூடாது. டக்குன்னு பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே கடன்னு மேலே வந்துட்டே போயிட்டுருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஸ்தானம், சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசை யோகத்தில் மகாலய பட்சத்தில் சூரிய கிரகணம், இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க. அப்படி நடக்கும்போது பொதுவாகவே என்ன நடக்கும், உங்கள் பாஸ் உங்களை விட்டு போயிடுவார், இல்லை நீங்கள் பாஸை விட்டு போகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக போன் ப்ராப்ளம் ஏற்படலாம். சில பேருக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி, சில பேருக்கு வயிற்றில் இந்த கால் பிளாடர் ஸ்டோன் ஏற்படும், அதெல்லாம் எடுக்கிற மாதிரி நிலைமைகள். அடுத்த 48 நாள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதுலேருந்து நான் எப்படி விடுபடணும், துலாம் ராசி நண்பர்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடணும்னு நான் உபாயத்தையும் சொல்லிடுறேன். அனந்தசயனன், பத்மநாபன், ரங்கநாதன், இந்த மாதிரி, அதாவது பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவோம், படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று தாமரை புஷ்பங்கள், தாமரை பூ இருக்குல்ல, அது வாங்க, வெள்ளை தாமரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிங்க் கலரில் தாமரை கிடைச்சாலும் சரி, அது செம்பு பாத்திரம், நெல், கொஞ்சோண்டு கோதுமை, ஒரு துண்டு வெல்லம், இதெல்லாம் தட்சிணையாக சுவாமிக்கு கொடுத்து வழிபாடு செய்வது மிக முக்கியமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஒரே விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், துலாம் ராசி நண்பர்கள் ரகசியத்தை எந்த விஷயத்துலையும் வெளியே சொல்லக்கூடாது. வடிவேல் சொல்லுவான்ல, கேட்பான் சொல்லாது, என்னடா கேட்பான், என்னடா சொல்லக்கூடாதுன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி அடித்து கேட்பான் அப்பவும் சொல்லாதீங்க. மெயின் விஷயத்தை ரகசியமாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். துலாம் ராசி நண்பர்கள் கண்டிப்பாக நிறைய சந்தோஷத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணணும், பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும், வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க, இவங்கெல்லாம் அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிறது மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க, ஜப்பான், பிரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம். சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும், சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை,
சுகாதாரத்துறை எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும். முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64, அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரோப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ராசிக்கும் ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு அன்னியும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள், கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால், எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இதுலேருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு வேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.